ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகரபாபு அவர்களே, இந்த விழாவை மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக் கல்வித்துறையுடைய அமைச்சர் என் அருமை தோழர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களே, மாண்புமிகு சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, இந்த துறையினுடைய அரசு முதன்மை செயலர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு பாரம்பரிய மற்றும் கல்வியல் பணிகளுடைய கழகத்துடைய தலைவர் அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே, வரவேற்புரையாற்றிய பள்ளி கல்வியினுடைய இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களே, தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் திரு முத்துக்குமார் அவர்களே, மாடல் ஸ்கூல்ஸுடைய உறுப்பினர் செயலர் திரு சுதன் அவர்களே, தனியார் பள்ளிகளுடைய இயக்குனர் முனைவர் குப்புசாமி அவர்களே, ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய உறுப்பினர் செயலர் திரு வி சி ராமேஸ்வர முருகன் அவர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்துடைய மாநில தலைவர் அண்ணன் தியாகராஜன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய அந்த சங்கத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, சகோதரர் சேகர், சகோதரர் ராஜா தந்தமாறன் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய தொடக்க கல்வியுடைய இயக்குனர் திரு நரேஷ் அவர்களே, பிற்படுத்தப்பட்டோர் நல வாரிய துணைத் தலைவர் அண்ணன் ராஜா அருள்மொழி அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை பெறுவதற்காக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய நல்லாசிரியர் பெருமக்களே, இன்று பணி நியமன ஆணையை பெற்று ஆசிரியர் பணியை தொடர்ந்து இருக்கக்கூடிய புதிய ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உங்களுடைய அமைச்சர் நண்பர் அன்பில் மகேஷ் அவர்கள் சென்ற வருடமும் இதே ஆசிரியர் தின நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார். பல்வேறு கோரிக்கைகளை நீங்க வச்சிருந்தீங்க. சில கோரிக்கைகள்ல பல கோரிக்கைகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். சில கோரிக்கைகளை நீங்களே மறந்திருந்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் அந்த கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார். அதற்கு உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை சிறப்பாக செய்வார் என்ற அந்த உறுதிமொழியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக வகுப்பில் கிளாஸில் இருக்கும்போது 1-2 ஆசிரியர் பார்க்கும்போது, ஸ்ட்ரிக்ட் ஆசிரியர்களை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும். ஆனால் இன்னைக்கு ஒரே அரங்கத்தில் கிட்டத்தட்ட 400 ஆசிரியர்களை ஒன்றா பார்க்குற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால பயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கின்றது. அதுவும் நீங்கள்லாம் சாதாரண ஆசிரியர்கள் கிடையாது, நல்ல ஆசிரியர் விருது பெறுகின்ற ஆசிரியர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் சிறந்த ஆசிரியர்கள். நீங்கள் முன்னாடி பேசும்போது ரொம்ப அளந்து கேர்ஃபுல்லாக பேச வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கேன். இல்லைன்னா எனக்கு நீங்கள் மார்க் போட மாட்டீங்க, ஃபெயில் ஆக்கிடுவீங்க. இன்னும் கோபம் வந்துச்சுன்னா எனக்கு இம்போசிஷன் கொடுத்துருவீங்க. எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல மீண்டும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் எப்பொழுதுமே மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. தந்தை பெரியார் அவர்களே மிகப்பெரிய ஒரு ஆசிரியர். அவர் பகுத்தறிவுக்கு ஆசிரியர், சுயமரியாதைக்கு ஆசிரியர், மூட நம்பிக்கைக்கு எதிரான ஆசிரியர். அப்படிப்பட்ட